காட்டுக்குள்ள ஒரு வீடு கட்ட ஒரு ஹோட்டல் கட்ட சொன்னா கொஞ்சம் ஒரு சின்னதா கட்டாண்டாமா. இவ்வளவு பெரிய பூச்சி என் ஹெல்மெட்டுக்குள்ள இருந்துச்சுங்க. எல்லா காருமே என்ன கருப்பு கருப்பா போகுது. வெள்ளை கலர் கார் தானடே. ஏழை ஏழை எங்கிட்ட வெட்டிட்டு போற ஏக்கா கோமாதா சப்ஸ்கிரைப் தாளோ கூடவே பேடிஎம் கரோ. ஐயோ தமிழ்நாட்டு லாரி ஆந்திரா லாரி வேற மாதிரி இருக்க வேற மாதிரி. நாங்க இங்கிலாந்து வந்துட்டோம். இங்கிலாந்து பிஎம்டபிள்யூக்கா காடி. ஸ்கூல் போனோன்னே நையா ஸ்கூல் போகலன்னா உங்க அம்மா மாதிரி அந்த கடை வைக்கணும். அடப்பாயில் உங்களை நம்பி நம்ம போக முடியாது போல இருக்குடா. ஏத்திருவிலோ இங்கிட்டு போனால் அங்கிட்டு வரேன். பைக் ஓட்டுற மாதிரியே திருப்பி ஓட்டுறான். பாருங்க ஒருத்தன் வராம பாருங்க. ஐபிஎம் போட்டுக்கிட்டு பைத்தியக்காரப்பைய. கடவுள்மா உண்மையுமே நீங்கள் கடவுள் தாங்கண்ணா. யார் சொல்கிறா யார ஒருத்தனா ரைடு போனாலே பிரச்சனைகள் இருக்கும். 20 பேரா போனால் பிரச்சனைகள் இருக்காதா? Hey guys, welcome back to our channel காயல் 92 ரைடர்ஸ். காயல் 92 ரைடர்ஸ் எம்புட்டு பெரிய ப்ராப்பர்ட்டியில் இருக்கிறேன். இல்லை ஒரு காட்டுக்குள்ளே ஒரு வீடு கட்ட ஒரு ஹோட்டல் கட்ட சொன்னால் கொஞ்சம் ஒரு சின்னதாக கட்டாண்டாமா. இடத்து ஹோட்டலுக்கு மட்டும் இடம் வேண்டாமா, இல்லை பார்க்கிங் மட்டும் இருந்தால் போதும். வச்சுருக்காங்க ஒரு 10 ஏக்கருக்கு இடம் வச்சுருக்காங்க. நான் இது தனிக்கு நார்மலாக ஹைவேல இருக்கிற ஒரு ஹோட்டலுங்க. ஸ்டார் ஹோட்டலு 3 ஸ்டார் 5 ஸ்டார்லாம் கிடையாது. ஆனால் பாருங்கள் எவ்வளோ ப்ராப்பர்ட்டி வச்சுருக்காங்க பாருங்கள். நைட்டு வந்து தங்கணும் 1600 அண்ணன் பேசி முடிச்சாப்புல. நேற்று சூப்பரான தூக்கம் போட்டாச்சு. ஒரே ரூமில் 3 பேரும். அதேமாதிரி நாங்கள் 3 பேரும் இப்போ கிளம்பியாச்சு. கன்னியாகுமரிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி இந்த 3 ஆத்மி தான் சேர்ந்து வருது. ஆனால் 20 பேரை தனியாக தவிக்க விட்டுட்டு இங்கே பாருங்கள். இந்த ரெட் கலர் ஆத்மியா, ஆரஞ்சு கலர் ஆத்மி, வெள்ளை ஆத்மி, அதுக்கப்புறம் ரெட் ஆத்மி, இந்த 3 ஆத்மியும் சேர்ந்து இன்றைக்கி எங்கே போகிறோம்னாச்சுன்னா ஆக்ராவுக்கு போகிறோம். அப்படிதானே? ஏன்னா ஆக்ராவுக்கு தானே போகிறோம். ஆமாம், காதலர்கள் கொண்டாடுகிற தாஜ்மஹாலை பார்க்க போகிறோம். நைட்டுக்குள்ளே போயிடும்னு நினைக்கிறேன். 500 கிலோமீட்டர் இருக்குது. இப்படி தான் நேற்று நாங்கள் கிளம்புனோம். ஆனால் நேற்று வந்து வண்டி வேலை பக்கவாக பார்த்தாச்சு. சூப்பராக இருக்குது. இன்றைக்கி வந்து காலையில் கிளைமேட் அடிபொலி, நல்ல மழை. நேற்று ஈவினிங் ஃபுல்லாக நைட்டு வரைக்கும் மழை தான். அதனால தான் வண்டியை உள்ளே ஏற்றப்படாது. எங்கள் முதலாளி கார் வருது. முதலாளி வராமல் சின்ன முதலாளி வராங்கன்னு இந்த படத்தில் சொல்லுவாங்க, ஃப்ரெண்ட்ஸ் படத்தில். முதலாளி அம்மா வராங்க அந்த மாதிரி உள்ளே விட மாட்டேன்ட்டான் எங்களை. அதனால் கெஞ்சி கூத்தாடியப்பா எங்கள் வண்டி காலைல ஸ்டார்ட் ஆகாது, நாங்கள் காலைல 5 மணிக்கு தான் கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு வண்டியை உள்ளே விட்டாச்சு. சூப்பரான இடம். நல்லா ஒரு பெரிய கல்யாணம் நடத்தினா கூட நடத்தலாம் போல இருக்குது. அந்த அளவுக்கு இடங்கள் வச்சுருக்காங்க. இங்கே வேறுங்க தோட்டம் தரலாம். இதெல்லாம் நம்ம ஊரில் இருந்துச்சுன்னா ரெசார்ட்டுன்னு சொல்லிட்டு ஒரு ரூமுக்கு 7000 8000 வாங்குவாங்க. ஆனால் இவன் பாருங்க வெறும் 1500 2000. ஏசி ரூம் வந்து 1800 சொன்னான். இல்லை சிங்கிள் ரூம் 1500 சொன்னால் ஏசி ரூமு. இது வந்து பெரிய 3 பேர் படுக்கிறதுக்கு 1600 தான் போட்டு மியூசிக் பிடிச்சிருக்கு. ஹைவே தான் எங்கள் பின்னாடி ஒரு பைக் வண்டியெலாம் போயிட்டுருக்குல ஹைவே. இதில் தான் ஹைவே இருக்குது. ஹைவேல போகிறவங்க வந்து இதில் தங்குறாங்க. அவங்களோட கார்ஸ் தான் இந்த இருக்குது. மகாராஷ்டிராவுக்கு இப்போ வந்து ஆக்ராவுக்கு போகிறவங்கன்னு நினைக்கிறேன். இது சண்டிகர் சிஜி போட்டிருக்கு. இதுவும் சிஜியா, 2 பேரும் ஒரே வண்டி. எம்பி இது மத்திய பிரதேசம். இது டெல்லி போகிறவங்க. இப்படி ஒவ்வொருத்தராக போகிறவங்களாம் வந்து தங்குறாங்க. இப்போ நம்ம பக்கவாக பேக்கப் ஆகிடுச்சு வண்டி. இங்கேருந்து நேராக அடித்து போக வேண்டி தான். நம்ம குரூப்புகள் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா சாகரில் இருக்காங்க. அதாவது நேற்று வந்து சாகரில் தங்கியிருந்தாங்க. இன்றைக்கி சாகர்லேருந்து அவங்க கிளம்பிட்டாங்க. நாங்கள் தான் இங்கேருந்து போனோம். அவங்களுக்கும் எங்களுக்கும் ஒரு 150 கிலோமீட்டர் வித்தியாசம் இருக்குது. போய் பிடிச்சிரும். இன்றைக்கி வந்து கண்டிப்பாக ஆக்ராவுக்கு போயிடுவோங்கிற நம்பிக்கை இருக்குது. அவங்க ஈஸியாக போயிடுவாங்க. பட் நாங்கள் தான் கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து போகணும். இப்போ இங்கே வந்த ரோட்டில் வந்த வேகத்துக்கு இப்போ பாருங்கள் இந்த பெட்டியை ஆட ஆரம்பிச்சிட்டு. அப்புறம் நம்ம பாட்டு போயிட்டுருப்பேன். பெட்டி ஒரு பக்கம் விழுந்துட்டுருக்கோம். அப்புறம் 10 கிலோமீட்டருக்கு தாண்டி வந்ததுக்கப்புறம் தான் பெட்டி இல்லைன்றது தெரியும். ஸோ அதனால் இப்போது பெட்டிக்கு வந்து ஒரு இது போட்டாச்சு, ஆரஞ்சு கலர் டேக். பிஎம்டபிள்யூ சூப்பராக இருக்குல்ல கைஸ். இவ்வளோ பெரிய பூச்சி என் ஹெல்மெட்டுக்குள்ளே இருந்துச்சுங்க. தலைக்குள்ளே போடுறேன். என்னடா கிடக்குன்னு ஒன்று செய்யுது அப்படின்னு பார்த்தா ரொம்ப உஷாராக இருக்கணுங்க. ரொம்ப உஷாராக இருக்கணும். ஐயோ போட்டதுக்கப்புறம் தலைக்குள்ளே ஏதோ கிருங்குது. சரி சின்ன பூச்சியாக இருக்கணும். இப்போ எடுத்து பார்த்தா இவ்வளோ பெரிய பூச்சி. வச்ச இடம் எங்கங்க? நான் மேலே தான் கொண்டு போனேன். ரூமில் தான் வச்சுருந்தேன். குட்டி போடலையே. ஐயோ ரெடியா போலாமா? அட்வென்ச்சர் ஆரம்பம். ப்ராப்பர்ட்டி செம்ம இல்லை? அப்படியே ஒரு ரவுண்டு சுற்றி வருமா?
இங்கே வாங்க செமையாக இருக்குது. ஸ்வாய் ஹோட்டல் ஸ்ரீராம் மங்கலம். இதை கண்டிப்பாக தங்குங்க, நம்ம பேரை சொல்லுங்கள், சொல்லியிருக்கேன், நல்லபடியாக பண்ணி தருவாங்க. சரியா? தேங்க்யூ, விசிட் அகைன். தேங்க்யூ பையா. நாங்கள் கிளம்புறோம். இதான் ஹைவே, டெல்லிக்கு போகிற ஹைவே. பையா பழனிக்கு போகிற வழி எவட அப்படின்னு கேட்பாங்களே, அப்புறம் டெல்லிக்கு போகிற வழி எவடையான்னு. பக்கத்துலேயே வந்து நாங்கள் இப்போ இது பார்த்து இது பண்ண போகிறோம், டீ குடிக்க போகிறோம். ஜான்சி 348 கிலோ ஜான்சியே இருக்கா? ஐயோ இன்றைக்கி நாங்கள் செத்தோண்டா. போங்கண்ணா நைட்டும் பகலமாக லாரி ஓட்டிகிட்டு இருக்கே இருக்காங்க எல்லோரும். நம்ம மட்டும்தான் நைட்டு படுத்துடுறோம். லாரிக்காரங்கெல்லாம் பாட்டுக்கு லாரியில் படுத்துட்டு கொஞ்சம் நேரம் அடுத்த வண்டி ஓட்ட ஆரம்பிச்சிடுறது. எல்லா காருமே என்ன கருப்பு கருப்பாக போகுது. வெள்ளை கலர் கார் தானடே, ஏன் கருப்பாக போகுது? அவ்வளோ அழுக்கியாக வச்சுருக்கியா நீங்கள்? ஓகே ஹோ மணி வந்து பார்த்திங்கன்னா 7:40 ஆகிட்டு. நாங்கள் வந்து 7 மணிக்காவது கிளம்பிடலான்னு நான் சொன்னோம். ஆனால் 7:40 ஆச்சு. பரவாயில்ல, அப்போ தான் எதுவும் மறக்காமல் எடுத்துகிட்டு வர முடியும். அடிப்படியாக கிளம்புனா பல திங்ஸை மறந்துட்டேன். இதோட அன்றைக்கி 360 தொலைச்சேன்னா அதுக்கப்புறம் இந்த டேங்க் பேக்கோட கவரை தொலைச்சாச்சு. இன்றைக்கி இந்த வாட்டி என்னென்ன தொலைக்க போகிறோன்னோ தெரியல. என்னையே தொலைத்தேனம்மா அப்படின்னு சொல்லி பாடாமல் இருந்தால் சரி. என் முன்னாடி சொல்லுவா, நீ எதை வேணாலும் தொலைச்சிட்டு வா, உன்னையே தொலைச்சிட்டு வந்துடாத, உருப்படியாக வந்து சேரு. அதனால் நீ என்ன பொருள் தொலைச்சாலும் பரவாயில்ல, நான் வாங்கி கொடுத்துட்றேன் ராசா அப்படி சொல்ல மாட்டா. நான் சொல்கிறேன், நீ உன்னையை மட்டும் தொலைக்காமல் வந்துடு அப்படின்ட்டு. குறைஞ்சது ஒரு 100-150 கிலோமீட்டர் தாண்டிடலாம். ஏழை எங்கிட்ட தான் வெட்டிட்டு போகிற? ओ अंकल जी कितना बड़े अच्छा के रोड, तुम पापा की रोड. ओ अच्छा இங்கே பாருங்க, ஒரு அக்கா நடுவு ரோட்டில் நடந்து போகிறாங்க. நீங்கள் டிஸ்டர்பே பண்ணக்கூடாது. ஏக்கா கோமாதா பாப்பாப்பா போங்க. எதுக்கும் மாட்டை தொட்டு வச்சுக்கிடுவோம், இல்லைன்னாச்சுன்னா ஏதாவது 7.5 இழுத்துற போகிறாங்க. என்ன போபால் 261 கிலோமீட்டர், இதுவரையே போபாலுக்கும் போகலாமா? நான் போகலப்பா, விசவாயை கசிய விட்ருவானுங்க. போங்க நேரா. நம்ம 2 பேர் ஆளுகளை வந்துட்டாங்க, அப்படியே கிளம்பி போயிட்டே இருக்க வேண்டியதான். இனிமேல் மாட்டோட ராஜ்யம் தான். இந்த பாருங்க, நடு ரோட்டில் மாடு பா. அதுக்கு என்ன, மழை பெஞ்சாலும் அதிலே தான் கிடக்கும். அதான் இப்போ மழை பெஞ்சா கூட கொஞ்சமாச்சும் ஓரமாக போகும்ல, போகாது, அதிலே தான் கிடக்கும். அதை பார்த்து தான் நமக்கு பயம் வரும் பாருங்க. நைட்டு ரைடு பண்ணுறது இந்த ரோட்டில், மத்திய பிரதேசம், நம்ம இப்போ ஆக்ரா எல்லாமே இந்த ரூட்டு வந்து நைட் ரைடு பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஆக்ரா, ஜான்சி, நம்ம நாக்பூர், ஜான்சி, அப்புறம் ஆக்ரா வரைக்கும் போகிற இந்த ரூட்டு அவ்வளோ மாடு தான், மாட்டுகளின் ராஜ்யம் தான். போன தடவை நான் காட்டியிருப்பேன், நைட் நேரம் எவ்வளோ மாடு எனக்கு ஏற்றாப்புலே நிற்கும். பக்கத்தில் வந்தப்போ தான் மாடு தெரியும். இப்போ வெள்ளை மாடு கூட டக்குன்னு கண்டுபிடிச்சிடலாம். கருப்பு மாடு என்ன பண்ணுவிய, போய் அவங்ககிட்ட முத்தம் கொடுத்து கொஞ்சம் குழாவி அவங்க கறிக்கடைக்கு போயிடுவாங்க, நீங்கள் ஆஸ்பத்திரிக்கு போயிடுவீங்க. ஓகே கேஸ், கிளம்பி கொஞ்சம் ஒரு 40-50 கிலோமீட்டர் வந்துட்டோம். அதனால் டீ சாப்பிட்றதுக்கு நிறுத்திருக்கோம். அண்ணன் நிறுத்த சொன்னாப்புல. எத்தனை கிலோமீட்டர் வந்திருக்கோம்? 1.5 கிலோமீட்டர் வந்திருப்போம். சரி, இருந்தாலும் ரூமில் நாங்கள் வந்து டீ குடிக்கலை, அதனால் ஒரு டீயை குடிச்சிட்டோம்னா. ஆமாம், இன்றைக்கி வந்து நான் ஸ்டாப் தான். என்ன இப்போ டீ குடிக்கிறோம், அடுத்து பெட்ரோல் போடுறோம், அடுத்து நேராக ஜான்சி தான். 2 மணிக்கு ஜான்சி காட்டுது, மதியானம் 2 மணிக்கு. நான் 2 மணிக்கு தான் சோத்துக்கு நிறுத்துவேன். சரியா? சோறு வேணும்னு சொன்னால் பார்த்துக்க, ஒரே சோறு. ஆனால் நான் பாருங்கள் சோறே சாப்பிட்றதில்ல, எனக்கு தொப்பை. அந்த மனுஷனுக்கு பாருங்கள் பிளாட்டாக போயிடுது பாருங்க. டைமுக்கு சாப்பிடக்கூடாது, பசிச்சு புசின்னு தான் சொல்லியிருக்காங்க மூத்தவங்க. ஃபஸ்ட்டு காலையில் பிரேக்கு என்ன சாப்பிட்றோன்னா, இங்கே கிடைக்கிற ஃபேமஸ் ஆலு பரோட்டா. எப்படி ப்ரோ இருக்கு? ஆலு பரோட்டா ரொம்ப நல்லாவே இருக்குது. நல்லாவே இருக்கா? டால் ஃப்ரை நம்ம ஊர் ஸ்டைல்லே இருக்குது, தக்காளி எல்லாம் போட்டு சூப்பராக இருக்குது. நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? ஊறுகாய் சாப்பிட்றீங்க, காலையில் ஊறுகாய் சாப்பிட்றியா? எதுக்கு ஊறுகாய் சைடிஸ் வைப்பாங்க? பக்கத்தில் பார்க்கல வெளியே. ஆமாம் சைடு வச்சாங்கன்னு
காலையில் லாரிக்கார குரூப்புகளை வந்து தண்ணி அடிச்சிட்டு இருக்காங்க. அந்த பக்கம் இருக்காங்களா அந்த பசங்க. கடைக்கு நாங்கள் ஓப்பனாக கடைக்கு வந்தால் எங்களை வரவேற்கிறதே ஒரு கிளாஸு சரக்கு எல்லாம் வச்சு அடிச்சிருக்காங்க. சரி, அவங்களோட லைஃப் அப்படி ஒன்றும் சொல்ல முடியாது. இங்கே மத்திய பிரதேசத்தில் இருக்கோம். இங்கே வந்து இந்த நம்ம ஆலு பரோட்டாவோ தாலோ ஓகே நல்லா இருக்குது. இன்னும் மேலே போக போக ஆலு பரோட்டாவும் கொஞ்சம் மோசமாகும். அதுக்கு வர்ற தாலும் வந்து பார்த்திங்கன்னா வெறும் தண்ணியை ஊற்றி பருப்பு வேக வச்சு வச்சுருவாங்க. இப்போ இதில் வந்து சீரகம், சோம்பு, உருளைக்கிழங்கு, மிளகா, பச்சை மிளகா, கேரட்டு இன்னும் எல்லாம் போட்டு இந்த தால் கொடுத்தாங்க. நல்லா இருக்குது. நம்ம ஊரில் வைக்கிறதுக்கு பருப்பு குழம்பு வைக்கிறதுக்கு முன்னாடி சட்டி இறக்குனதுக்கப்புறம் ஒரு வாசனை வரும், ஒரு டேஸ்ட் இருக்கும் பார்த்தீங்களா, அதே தான் தாளிக்கிறதுக்கு முன்னாடி. சாப்பிட்டு முடிச்சாச்சுங்க. சாப்பிட்டு முடிச்சு அரை மணி நேரம் ரெஸ்ட்டு. ஏன்னா கோபுரம் ரெண்டுமே இந்த குளிருக்கு டக்குன்னு ட்ரை ஆகிடுச்சு. இப்போ போகிற வழிலாம் படுபயங்கரமாக இருக்குது. ஏதாவது ஒன்று அப்டேட் பண்ணணும்னா முடியாது. அதனால் 60% ஏறி இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு போடுறேன். என்ன ஆமாம், வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். வீடியோ போடுறேன்னா காலிக்கு नाम मेरा YouTube का नाम किधर से स्टिकर उतार के सब्सक्राइब डालो அப்படி தானே சொல்லணும். सब्सक्राइब करो. हाँ கூடவே पेटीएम करो. हाँ चालू என்னவா? हाँ या हाँ हम लोग देखेंगे। हाँ यूट्यूब का डाल। ये डालोगे आप? तुम्हारा नाम नाम सुरेंद्र. हाँ ओके. नल्ला ड्राइवर का ड्राइवर आपको ड्राइवर. हाँ ओके. गाड़ी किधर कटाई? ड्राइवर नहीं. हाँ ஓ சரி, இவனுங்கிட்ட பேசிட்டு இருந்தால் நம்மளை பைத்தியக்காரன் ஆக்கிடுவானுங்க. நம்ம கிளம்புவோம். ஓ சப்பா. ஓ ஓகே 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 ஓகே. சரி நான் ஒன்று இது பண்ணியிருந்தேன், டேக் மாட்டலை. அந்த டேக்கை போடாமல் விட்டு இறங்கிட்டேன். இந்த டாப் பாக்ஸுக்கு சேஃப்டிக்கு இப்போ போட்டிருக்கேன் 2 நாளாக. ஏன்னா ரோடு ரொம்ப மோசமாக இருக்குது. இப்போ இது போட்டால் தான் டாப் பாக்ஸு எங்கேயும் விழாமல் இருக்கும். இல்லைனா எங்கே விழுந்தாலும் நமக்கு டாப் பாக்ஸ் விழுந்த இடம் தெரியாது. சப்போர்ட்டுக்கு இருக்கணும். ஆரஞ்சு கலராக இருக்கா, பளிச்சுன்னு தெரியும். ஓகே தம்பி, சேஃபாக இருந்துக்கோ. போலாமா? பகல்லையும் சரி நைட்டும் சரி லாரிக்காரங்க வெறித்தனமாக வண்டி ஓட்டுறாங்க. ஐயோ என் மூஞ்செல்லாம் மஞ்சள் ஆகுது. ஏன்பா மஞ்சள் குளிக்க வைக்கிற நீ? ப்ரோ ஓகே வா ப்ரோ. லாரிக்கு பக்கத்தில் போனால் மஞ்சள் குளிக்க வைக்கிறாங்க. தள்ளியே வந்துடும். ஐயோ ஹெல்மெட்டு கண்ணாடி எல்லாம் மஞ்சள். அப்படியே வளைஞ்சு அந்த ரோடு ஆனால் அருமையாக இருக்குது பகலில் பார்க்குறதுக்கு. கொஞ்சம் மழை மட்டும் இல்லாமல் இருந்தால் அந்த பச்சை பசையிலையும் இந்த ரோட்டையும் இன்னுமே ரொம்ப மகிழ்ச்சியாக ஒவ்வொரு கணமும் என்ஜாய் பண்ணி ஓட்டலாம். நாங்கள் வந்திருக்கதே அதுக்கு தான். இது இவ்வளோ தூரம் ஓட்டுறது எதுக்குடா ஓட்டுறீங்க, நேராக வண்டியை பார்சல் போட்டுட்டு லடாக் போக வேண்டியதானேன்னு சொல்லுவீல்ல. அப்படி போனால் இந்த மாதிரி ஒரு லோக்கல் ஆளுகிட்ட பேசி பழகி அவங்கக்கிட்ட நம்ம கம்யூனிகேட் பண்ணி அந்த மாதிரி ஒரு சில வித்தியாசமான அனுபவங்களை பார்க்க முடியாது. இந்த பாருங்கள், இப்போ இந்த மாதிரி இருக்கிற ரோட்டில் இந்த மாதிரி இந்த ஊரில் இந்த ரோடு இருக்குது, இந்த மாதிரி இடம் இருக்குங்கிறத நம்ம பார்த்துக்கிட்டு போகிறது எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. அதனால தான் பைக்கில் வரோம், ரோட்டில் வரோம் லடாக்குக்கு. அதாவது டெல்லிக்குன்னு வைங்களேன், டெல்லிக்கு 10,000 ரூபா ஃப்ளைட் டிக்கெட் கொடுத்தா ஜம்முன்னு கொண்டு வந்து 2 மணி நேரத்தில் 3 மணி நேரத்தில் இறக்கி விட்ருவான். அப்படி போயிட்டு வர்றது என்ன இருக்க போகுது? என்ன போங்கப்பா, நம்ம வந்து அழகாக உட்காந்தோமா, பாட்டை போட்டோமா, என்ஜாய் பண்ணோமா, வண்டியை ஓட்டோமான்ட்டு போயிட்டுருக்கோம். இப்போ கொஞ்சம் நேரம் முதல்ல காலையில் லாரி இல்லாமல் இருந்துச்சுலாம். இப்போ மறுபடியும் அவங்கெல்லாம் தூங்கிட்டு இருந்தவங்களாம் எழுப்பி வண்டியை கிளப்பிட்டாங்க போல இருக்குது. கிளப்புங்கள் அப்படின்ட்டு. ஐயோ தமிழ்நாட்டு லாரி, ஆந்திரா லாரி, எல்லா லாரி என்னப்பா பண்ணுறிய? இருக்கிற ரோட்டை சரி பண்ணுங்கன்னா முள்ளை வெட்டிக்கிட்டு இருக்காங்க. பார்த்து தம்பி, சைடில் மண் இருக்குது, கலக்கி லாரிக்குள்ளே விட்றாம உனிய. ஸோ அப்பா, இதெல்லாம் நைட்டு நாங்கள் ட்ராவல் பண்ணியிருந்தால் என்ன ஆயிருக்கும்.
எல்லாமே போயிருக்கும். பேசக்கூடாதுண்ணே. அண்ணே பேச்சு கொடுக்குறான்ட்டு பெட்ரோல் பங்கில் அவன்கிட்ட பேச்சு கொடுத்துட்டு வந்தோன்னு வைங்க, ஸ்கேம் பண்ணிடுவாங்க. அதனால் நம்ம உஷாராக இருந்துக்கிடணும். அப்படியே நம்ம கவனத்தில் நம்பரை ரீட் பண்ணுறதுலே கவனத்தில் இருந்துக்கணும். நான் வந்து தேவையில்லாமல் பேச மாட்டேன். சுற்றி 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 எங்கே பார்த்தாலும் புல்வெளி தான். எனக்கு உண்மையிலே இது அவ்வளோ அழகாக இருக்குது. நம்ம இந்தியாவில் தான் ஓட்டிகிட்டு இருக்கோமா, இந்த மாதிரி டைமில் இந்தியா முழுக்க ஓட்டிகிட்டு இருக்கோம். ரோடு மட்டும் அடிப்பொலியாக இருந்துச்சுன்னு வைங்களேன், இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்ட் தான் நம்ம ஊர். இந்த மழை டைமுக்கு இந்த மாதிரி கிளைமேட் இருந்தால் எப்போவுமே அழகாக இருந்துக்கிட்டு இருக்கோம். இடமும் சரி, அந்த மலைகளும் சரி, பச்சை பசேல்னு அழகு மட்டுமே இருக்கிற ஒரு இடங்க. பாப்பா எப்படி இருக்குது பார்த்தீங்களா? இப்படி ஒரு அழகு எங்கே கிடைக்கும்? ரோடு தான் வந்து மோசம். ரோட்டில் ஓட்டவே முடியல. பாருங்கள், பேத்தோவில் பாருங்கள் இவ்வளோக்குள்ளே இருக்குது. ஆனால் இந்த ஏரியா ஆசம்ங்க. ஐயோ வேற மாதிரி இருக்கு, வேற மாதிரி. இவ்வளோ நேரம் ஓட்டி கஷ்டப்பட்டு ஓட்டிட்டு வந்தது வேற லெவலில் வைப்பை உண்டு பண்ணிருச்சுங்க. நம்ம திலீப்புக்கு எப்படி இருக்கு ப்ரோ? ரொம்ப சூப்பராக இருக்குது. இவ்வளோ நேரம் கஷ்டப்பட்டு ஓட்டிட்டு வந்தோம். வண்டி போட்டோம். வேறுங்க, நாங்கள் இங்கிலாந்து வந்துட்டோம். இங்கிலாந்து யூரோப்புக்கு வந்துட்டோம். வேறுங்க மிடோஸ், இதுக்கு பேர் மிடோஸா? இல்லை புல்வெளினா மிடோஸ் தான் சொல்லுவாங்க இல்லையா? செம்மையாக இருக்குங்க. ஐயப்பா எவ்வளோ குவாலிட்டி பாருங்க, எவ்வளோ அழகாக இருக்குது. இது வந்து மழை நல்லா பெஞ்சதுனால கரிஞ்சி கிடந்த இடம்லாம் அவ்வளோ அழகாக இருக்குது. இந்த சொல்கிறேன்ல, இன்னொரு 3 வருஷத்துக்கு இங்கிட்ட வரக்கூடாது. குறைஞ்சது ஒரு 20-25 பாலம் போடுறாங்க. இது இன்னும் பெருகிக்கிட்டே தான் போகும். இன்னும் நிறைய இடத்துல வந்து அதை அதிகப்படுத்துவாங்க. அப்படிங்கும்போது இன்னும் அந்த ரோடு வந்து வேலை முடிகிறதுக்கு 2-3 வருஷம் ஆகிடும். நம்ம லடாக் வரணும்னு சொல்லிட்டு NH-44 சல்லுன்னு இழுத்து அந்த 36 மணி நேரத்தில் 42 மணி நேரத்தில் வரலான்னு சொல்லுவானுங்களா. இனிமேல் எப்படி செய்கிறானுங்கன்னு பார்ப்போம். இனிமேல் பண்ண முடியாதுங்க. இன்னும் நான் 48 மணி நேரத்தில் வந்தேன், 2 நாளில் வந்தேன் அப்படின்லாம் உருட்டிகிட்டு இருக்கானுங்கள அந்த காயல் மாதிரி ஆளுகள்லாம். இனிமேல் வர சொல்லுங்க பார்ப்போம். ஹைதராபாட்டை தாண்ட முடியாது. அதுக்கப்புறம் எல்லாம் ஆப்பு தான். எடப்பா டைவர்ஷன் அதுலேயே பாதி டயர்டாகிடுதுங்க. சான்ஸ் இன்னும் நேராக போனால் எனக்கு இது வேறு ஒர்க் ஆகலை. நல்லா நேற்று ஃபுல்லாக தண்ணியில் மழையில் நனைஞ்சு நம்ம டிஸ்பிளே ஆனாகாமிட்டு எலக்ட்ரானிக் டிவைஸ்னால ரொம்ப கூலிங்கான ஆஃப் ஆகிடும்ல, அந்த மாதிரி ஆஃப் ஆகிடுச்சு. இப்போ நல்லா இது காஞ்சா மட்டும்தான் இது வரும் திருப்பி. இந்த பகுதியில் பார்த்தா மழை இல்லாத மாதிரி தான் இருக்குது. அப்படியே இருக்கட்டும்ப்பா. இப்போ ஏற டெல்லி பக்கம் சேர மழை கம்மியாக இருக்கணும். டெல்லியில் யாரும் இருந்தாங்கன்னா மழை இருக்கா இல்லையான்னு கேட்கணுங்க. இங்கே சுத்தமாக மழை போயிடுச்சிங்க, புழுக்கமாகவும் இருக்குது பாருங்க. அப்படியே மாறி போச்சு. பச்சை இருக்குது, பட் மழை பெய்யல. 1 நாள் 2 நாளாக மழை பெய்யல போல இருக்குது. அப்படியே எல்லாமே எம்டியாக தான் இருக்குது. இதுக்கப்புறம் எல்லாத்தையும் ரயில் லைனர்ஸ்லாம் கழட்டிட வேண்டி தான் ஏதாவது இடத்துல நின்று. சூப்பர். இன்னும் வந்து நமக்கு 182 கிலோமீட்டர் சான்ஸுக்கே இருக்குது. 182 3 மணி நேரம் ஆகும்னு சொல்லி கூகுள் சொல்லுது. பரவாயில்லையோ, 182 கிலோமீட்டரை 3 மணி நேரத்தில் ஆயிடும்னா அப்போ ரோடு நல்லா இருக்குன்னு தானே அர்த்தம். வாய்ப்பு இல்லையே ராஜா, அந்த மாதிரி இருக்க வாய்ப்பு இல்லையே. பரவாயில்ல, என்னத்தையோ போயிடும்னு நினைக்கிறேன். இந்த ரோடா இப்படி இருக்கிறதா நல்லா எப்படி இருக்கும்? நம்ம விழுப்புரம் டு சென்னை 3 மணி நேரத்தில் போகிறதே பெரிய விஷயமா இருக்குது. இதுன்னு 180 கிலோமீட்டர் 3 மணி நேரம். அது லாரி போகிற ரூட்டு. எங்கேயோ இடிக்குது சாமி, எங்கேயோ இடிக்குது. இந்த சைடில் ஒரு மாடு வந்து இடிச்சிட்டு, தம்பி நான் தாயா இடிச்ச உடனே அப்படின்னு சொல்ல போகுது பாருங்க. எல்லாம் நம்ம இந்த இடத்துல போகக்கூடாது. இப்படிலாம் போனீங்கன்னு வைங்களேன், உங்களுக்கு திடீர்னு இதில் மாடு நிற்கும். ஏதோ மாடு சண்டை கண்டை போட்டு ரோட்டுக்கு வந்துச்சுன்னா நம்ம தட்டி விட்டுருவோம். அதனால் மேக்ஸிமம் லெஃப்டில் தான் ஏறி போகணும் பைக்கில் போகும்போது. நடுவில் செடி நிறையா இருக்கிற இடத்துல நம்ம கண்டிப்பாக ரைட்டில் தான் போகணும். பேத்தோல்ஸை பார்த்து போகணும். சர்க்கஸ் காட்டிட்டு போகக்கூடாது. ஆனால் பேத்தோல்ஸுக்குள்ளே வண்டி எப்படி விடுறதுக்கு நம்ம சர்க்கஸ் பண்ணி தானே வண்டி இருக்குது. இங்கே பாருங்க இப்படி இந்த பழைய எந்த விளையாட்டு இருக்குல்ல, நம்ம என்ன ஒரு கேம் இருக்குல்ல, டாயிங்னு விடும்ல, அது பேர் டக்குன்னு தெரில, அது மாதிரி இருக்குது. ஒவ்வொரு இதுக்குள்ளே விழுந்து போகுது. ஏங்க ட்ரோன் ஷாட்டு கேள்விப்பட்டிருக்கலாங்க. இங்கே பாருங்கங்க, ஐயோ அருவி கொட்டுதுங்க.
பாருங்க பாருங்க, செம்ம சூப்பராக அழகாக பியூட்டிஃபுல்லாக இருக்குல்ல. பழைய காலத்து வெள்ளைக்காரங்காலத்து பாலம், அது உடஞ்சி போச்சு. அதுக்கு முன்னாடி தடுப்பணை கட்டியிருக்காங்க, அதனால இது உடஞ்சிருக்கு. குதிக்கிறானுவா தண்ணிக்குள்ளே குதிச்சா நீச்சல் தெரியுமா? அந்த பாருங்க, அதை குதிக்காங்க பாருங்க, எவ்வளோ ஓடுற தண்ணி நினைக்கும் அது. சரி, நீச்சல் தெரிஞ்சவன் எங்கே வேணாலும் குதிப்பான், கடல்லே குதிப்பான், நமக்கு தான் தெரியாது, வேடிக்கை மட்டும் தான் பார்க்க தெரியும். சரியான ஒரு பிரிட்ஜில் நல்லா அழகாக நின்றுட்டுருக்கோம். இந்த இப்போ கிளம்ப போகிறோம். ஏற்கனவே ப்ரோ நின்றுட்டு இருந்தார், இவரை பிடிச்சிட்டேன் நான் ஏரிக்கர மேலிருந்து 8 தேச பார்த்திருந்து ஏந்திழைக்கு காத்திருந்தேன் காணல. மணி 7 8 ஆன பின்னும் ஊரடங்கி போன பின்னும் சோறு தண்ணி வேணும் முன்னு தோணல. என் தெம்மாங்கு பாட்டை கேட்டு தென்காத்து ஓடி வந்து தூதாக போக வேணும் அக்கறையில. நான் உண்டான ஆசைகளை உள்ளார பூட்டி வச்சு ஒத்தையில வாடுறேன்னு இக்கரையில. இப்போ ஒரு காட் செக்ஷனுக்குள்ளே போகிறோம். குட்வாரா காட்டி அப்படின்னு போட்டிருக்கு. குட்வாராவா காடிவாரா காட். இது வந்து நம்ம மத்திய பிரதேசம் முடிஞ்சு உத்தரப்பிரதேசமாக ராஜஸ்தானுக்குள்ளே சம்திங் போக போகிறோம் உள்ள. இப்போ ராஜஸ்தான் தான் வரும்னு நினைக்கிறேன். எனக்கு உத்தரப்பிரதேசத்துக்கு அப்புறம் நான் மேப்பில் பார்த்து ஞாபகம் இருந்துச்சு, இப்போ மறந்துட்டேன் அதை. இப்போ இதில் ஜூம் பண்ணி பார்த்தா வர மாட்டேங்குது. ஏதோ லாரி ஏதோ எடுத்துகிட்டு இருக்காங்க போல. லாரி கீழே விழுந்துச்சு உள்ள பக்கம், வீல்ஸ் முழிச்சிட்டு போல இருக்கு, எடுத்துகிட்டு இருக்காங்க. ஸோ ஓரம் கட்டி விட்ருக்காங்க. என்னையா அப்படி அந்த பக்கமாக போக சொல்லு. ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டான் அந்த குட்டியானக்காரன். பின்னாடி இந்த ஆறு நடிச்சிட்டு இருந்தானா, அந்த பக்கமாக போ அப்படின்ட்டான். பிஎம்டபிள்யூக்கா காடி. அழகாக ரசிச்சுக்கிட்டே இருக்க தோணுதுங்க. வண்டி ஓட்டவே தோண மாட்டேங்கி. சிஸ்டர் மாதிரி இருக்கணும். என்னோடய புது இது எப்படி இருக்குது, நம்ம அண்ணாச்சி கடையில் வாங்கினது. மண்டைக்குள்ளே தண்ணி அப்படியே இறங்கியிருக்கு. நான் நல்லா இருக்குங்க, சூப்பராக இருக்குது. என்ஜாய் பண்ணி ஓட்டிகிட்ருக்கோம். பின்னாடி அந்த ஒரு வண்டி நிற்கல, நம்ம வண்டி தான் அது நிற்கிது. அதில் சோளம் கதிர் கொடுத்துட்டு விற்றுட்டு இருந்தாங்க. இந்த கிளைமேட்டுக்கு சூடாக சோள கதிர் சாப்பிட்டா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு நிறுத்தி சாப்பிட்டுட்ருக்கோம். அப்படி சாப்பிட்டுட்டு இருக்கும்போது நான் பார்த்த ஒரு விஷயம் செம்ம ஹாப்பியாக இருந்துச்சு. ரொம்ப வருஷம் கழித்து பார்த்துருக்கேன். மலைக்குடை காளான் எவ்வளோ அழகாக இருக்குல்ல. இது ரொம்ப நாளுக்கு அப்புறம், ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் காளான் அப்படியே எடுத்து காட்டுறேன் உங்களுக்கு. அட காளானோட அழகே அழகு தான். எவ்வளோ அழகாக இருக்காப்புல. விரிஞ்சிச்சு நல்லா. நேற்று பெஞ்ச மலையில் இன்னைக்கு முளைச்ச காளான். இவன் தான் குட்டி பாப்பாக்கு சாக்லேட் வீடியோ எடுக்க நினைக்காத. கையில் அழகாக அதுக்காக தான். சரியா? அந்த மறக்காத, நிகழ்ச்சி மறக்காது. சொல்லுவாங்க ஏதோ சொல்லுவாங்க, தெரியல எனக்கு. ஹாய் சொல்லு. ஹாய் போலோ. ஹாய் போலோ. ஸ்கூல் போனோன்னே நையா ஸ்கூல் போகலன்னா உங்கள் அம்மா மாரி அந்த கடை வைக்கணும். நோய் ஸ்கூல் போய் பெரிய ஆஃபீஸர் ஆகும். ஸ்கூல் போய் கலெக்டர், பிக் போலீஸ் ஆஃபீஸர். ஓகே ஓகே. ஓகே பாய் 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 பாய். ஓகே கேஸ், சூப்பர். இந்த மாதிரி தாங்க போகிற இடம் இப்படி வைப் பண்ணிட்டு போனால் கொஞ்சம் போர் அடிக்காது. 1000 கிலோமீட்டராக ஓட்டிக்கிட்டே இருந்தால் என்ன தான் செய்ய. ஏன்னா விளாக் மட்டும் எடுத்துக்கிட்டு ஓட்டிக்கிட்டே இருந்தா. இந்த மாதிரி லோக்கல் ஆட்களோட கொஞ்சம் பழகி அந்த சிரிப்பை பார்த்துட்டு சந்தோஷப்பட்டுட்டு போகிறது எவ்வளோ அழகாக இருக்குது. அந்த பிள்ளைய பார்த்தா நம்ம வீட்டு பிள்ளைய பார்த்த மாதிரி இருக்குது. அதனால் ஒரு மகிழ்ச்சியாக ஒரு சாக்லேட்டை கொடுத்து நம்ம மகிழ்ச்சி ஸ்ப்ரெட் பண்ணிக்கிற வேண்டியதான். ஏன்னா அந்த பிள்ளை சாடாமலாம் இருக்காது. இப்போ தான் எல்லா ஊர்லேயும் எல்லாமே கிடைக்குது. இருந்தாலும் நம்மளுடைய சந்தோஷத்தை ஒரு ரெட்டிப்பாக்கிறதுக்கு அந்த பிள்ளைக்கு கொடுத்து சந்தோஷப்பட்டுக்கிட்டேன்.
என்ன போகத்தா ஏதோ ஒரு பேர் சொன்னாங்களே, கரெக்டாக தெரில. மேகத், ஆமாம் மேகத். எனக்கு கூட வர்றாரு இவர், நம்மளுடைய நண்பர் திலீபன், ஹிமாலயன் 452. அவர் என்ஜாய் பண்ணுறாரு அப்படியே. பாருங்க, அந்த பாலத்தில் நின்றுட்டார். நான் வந்துக்கிட்டே இருக்கேன், அவர் நின்றுட்டார். இப்போ மழை இல்லை, ஆனால் மணி 3:20 ஆகிட்டு. அங்கே போயிட்டு ஏதாவது கிடைக்குதான்னு பார்க்கணும். ஆனால் இவங்ககிட்ட சாப்பிட முடியாது சாமி. காலையிலையுமே கூட அந்த இதுன்னு பரோட்டா, ஆலு பரோட்டா அதையே தான் போட்டாங்க. ஆலு பரோட்டா வயிற்றில் இருந்தாச்சுன்னா 3 நாளைக்கு அது வயிற்றுக்குள்ளேயே தான் இருக்குது, வெளியே அவுட் கோயிங் வரவே மாட்டேங்குது. அந்த மாதிரி ஒரு ஆலு பரோட்டாவுக்கு சாப்பிட்றதுக்கு பதிலாக நான் பட்டினி கிடந்துட்டு போயிடுவேன். ஆமாம், அப்படிங்கிற எண்ணத்தில் தான் நான் இருக்கேன். உண்மையில் ஆலு பரோட்டா நமக்கு செட் ஆக மாட்டேங்க. பார்த்துக்கிங்க அவங்க பண்ணுற விஷயம். ஒரு சப்பாத்தினா கூட ஓகே, அது தால் வச்சோ இல்லைனா சிக்கன் கிரேவி வச்சோ சாப்பிட்டுடலாம். இல்லை வெறும் சப்பாத்தி கூட சாப்பிட்டு முடிங்க, தண்ணி குடிச்சிடலாம் நீங்களா. அந்த ஆலு பரோட்டா மட்டும் கர்மம் சை. ஸோ கைஸ், என்ன ஒரு ஜான்சிக்கு முன்னாடி ஒரு 30 கிலோமீட்டர் முன்னே இருக்குங்க. அதுக்குள்ளே பசிக்குது. இந்த மனுஷனும் சொன்னதுனால ஜாமா சாப்பிட்டுருக்கேன். என்னென்ன சாப்பிட்றியா? இந்த வடக்கன்ஸ் இந்த குளத்தில் போட்டு காய்கறிலாம் வெட்டி போட்டு தயார் பண்ண ஒரு ஊர், அந்த ஊராக இருக்குங்கண்ணா. குளத்தில் போட்டு நீந்தவனால வெட்டி போட்டு தார்பாயை போட்டு கிணறு மாதிரி வெட்டி உள்ள எல்லாம் காய்கறி காலை வச்சு அப்படியே வீடியோ வைரல் ஆகல. ஆமாம், அந்த ஊருகா. அதே ஊருகா தானே? அதே ஊருகா தான். ஏன்னா டால் மக்கோனின்னு ஏதோ சொன்னாங்க, ஒன்று புரியல. மொச்சக்கொட்டையை போட்டு மக்ரோனின்னு. ஆமாம். இப்போ பாருங்க, அதாவது நமக்கு சப்ளை பண்ணுறதெல்லாம் வேற லெவல் 5 ஸ்டார் ஹோட்டல் ரேஞ்சில் இருக்கும். ஆனால் இது குடிக்கிற சாப்பாடு தான் வருமா இருக்கும். அவன் கொண்டு வர டீயை பாருங்க. இது ஒரிஜினல். நம்ம ஊரில் எவனா டீ எப்படி கொண்டு வருவானா? எனக்கு ரொட்டின்னு ஆர்டர் பண்ணியிருக்கீங்களா? பாருங்க, இந்த கப்பில் நமக்கு டீ தர மாட்டாங்க. ஆனால் சப்ளை மட்டும் பெருசாக இருக்கும். சொல்லுங்கள், காட்டுங்க. என்ன காட்டுங்க. இது மட்டும் தான் ஒரிஜினல். இது நம்ம ஊரில் பெரிய வெங்காயம். ஆமாம், ஆந்திரா சைடில் உள்ள இதுதான் ஒரிஜினல். இதுதான் மட்டும் வேறு எதுவுமே ஒரிஜினல் கிடையாது. சரி, இனிமேல் வந்து அப்படி தான் இருக்கும். என் கையில் என்ன இருக்குன்னு பார்க்காதியா? இவ்வளோ மழையிலும் என்னடா ஐஸ்கிரீம்னு. நான் சாப்பிடலை. 3 மாதம் பழத்தோ. அதனால் அமுல் பார்த்தேன். 3 மாதம் பழத்தோ. 3 மாதம் பழசு இல்லைங்க, பார்த்தேங்க, புதுசு தான். இது மாதிரி மெயினில் தான் இருக்குது, ஒரு டோல்கேட் தாண்டி. இனிமேல் எங்களுக்கு வந்து 275 கிலோமீட்டர் இருக்குது. 275 கிலோமீட்டர் இருக்குங்க. எதுக்கு? ஆக்ராக்கு. 250 வரும்னு நினைக்கிறேன். இன்னும் ஒரு 5 மணி நேரம் காட்டுது. கண்டிப்பாக இன்றைக்கும் நடுராத்திரி இரவுகள், நட்ட நடி நிசி ராவுகள் அப்படின்ற சொல்லுவாங்கள்ல, நட்ட நடு நிசி நாய்கள். அந்த மாதிரி 3 நாளாகவே அப்படி தான் ஓட்டிகிட்டு இருக்கோம். இன்றைக்கும் அப்படி தான் ஓட்ட போகிறோம். நாளைக்கு கண்டிப்பாக ரெஸ்ட் தான். ஷாஜகான் நாளைக்கு ஷாஜகான் வைக்கல அங்கே. ஆமாம், அவங்க கீப்பு தான் வச்சுருக்கு, அதான் காதலியே தான் வச்சுருக்கு. ஸோ நாளைக்கு கண்டிப்பாக அவங்கள பார்க்க போயிருக்கு, ரெஸ்ட் எடுக்க போகிறோம். அப்படியே வீடியோவில் கண்டினியூ பண்ணுறேன். 252 கிலோமீட்டர் இருக்குங்க நமக்கு ஆக்ராக்கு. குவாரி நடுவில் போலீஸ் ஜீப். நல்லா இருக்குது ரூட்டு. மழை பெய்யாமல் இருந்தால் கூகுள் சொல்கிறது 9:56. நாங்கள் 9:30க்கெலாம் கூகுள் வெயிட் பண்ணி போயிடலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். பட்டு கொஞ்சம் மழை பெஞ்சதுனா மட்டும்தான் மாட்டிக்கிட்டு முழிப்போம். இங்கே சாப்பிட்ட இடத்துல கிட்டத்தட்ட எவ்வளோ நேரம் டைம் தெரியலையா? 4:51னா 3:50 வந்தோம். ஆமாம், 4:51. 1 மணி நேரம் கிட்டத்தட்ட வேஸ்ட். 1 மணி நேரம் நம்ம சாப்பிட்ருக்கோம். ஊப்பியில் ரோடு தரம் உச்சத்தில் இருக்குது. மாப்பியில் ரோடு தரம் மட்டமாக இருக்குது. இடையில 2 இடத்துக்கும் இடையில யார் உட்காந்து காப்பி குடிச்சு இந்த மாதிரி ரோட்டை மாற்றினது? இது பாருங்க, பல பழக்குது. இதில் வேறு மழை வேறு இல்லை. வரும் ரோடு பக்காவாக இருந்தாலும் ரோட்டுக்குள்ளே மக்கள் வராமல் இருக்கிறதுக்கு பண்ண மாட்டேங்கிறாங்க. 2வது கோமாதா ரோட்டு நடுவில் படுத்து இருக்கிறத யாரும் தடை பண்ண முடியாது போல இருக்கு. முந்தா நேற்று ஹைதராபாத்துக்கு முன்னாடி பார்த்த சன்செட்டுங்க, கோல்டன் ஹவர்ஸு 2 நாளாக பார்க்க முடியல. ஒரே மழையிலையும் இதுலேயுமே வந்துட்டு இருந்தோம். இப்போ பரவாயில்ல, எல்லாம் முடிஞ்சிருச்சு. ஆனாலும் இது கலெக்டர் இது இல்லாமல் போய்கிட்டே இருக்கேனே, கழட்டி இல்லாமல் இப்படின்னு இருட்ட போகுது. ஆனாலும் இனிமேல் தான் லாரி இருக்கும் போல இருக்குங்க. நம்ம ஆளுங்க அங்கே போனவங்கெல்லாம் சொன்னாங்க, இதுக்கப்புறம் தான் லாரி அதிகமாக இருக்கும்னே, நீங்கள் பார்த்து வாங்க, அதனால தான் இவ்வளோ நேரம் காட்டுதுன்னு. எடப்பாவிங்களா, போன வருஷமும் இதே மாதிரி தான் ஞாபகம் இருக்குது. நல்லா மழை பெஞ்சிட்டு இருந்துச்சு. டெரர் மோடுக்கு மாறினேன் இந்த டைம் தான். ஆனால் இப்போ நான் மட்டும் இருந்தால் பரவாயில்ல, டெரர் மோடுக்கு மாறலாம். 2 பேர் இருக்காங்களா இன்னும் பாருங்க. லாரிக்காரனுங்க பாரு எவ்வளோ
நூல் பிடிச்ச மாதிரி ஓவர்டேக் பண்ணுறானுங்க பாருங்க. 2 பேரும் ஆளாளுக்கு ஹார்ன் அடிச்சுட்டு இருக்கானுங்க. அவனுங்க ஸ்பீடும் 70-80ன்னு போயிட்டு அதை கான்ஸ்டண்ட்டாக பிடிக்கிறானுங்க. அதான் ஒன்று. அடப்பாயில் அவங்க நம்பி நம்ம போக முடியாது போல இருக்குடா. ஏத்திருவிலோ இங்கிட்டு போனால் அங்கிட்டு வரேன். பைக் ஓட்டுற மாதிரியே திருப்பி ஓட்டுறான். ஜாலிடா, ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்க. எல்லாம் இந்த உத்தரப்பிரதேச லாரி, தமிழ்நாட்டு லாரியும் இங்கே இல்லை. இவனுங்க தான் மரண வேகத்தில் நான் இந்த கொல்கட்டா போகும்போது இந்த இவனுங்க தான் வேறு அடித்து ஹார்ன் அடிச்சுட்டு பிறக்கி ஒரே மாதிரி கான்ஸ்டண்ட்டாக ஓட்டிக்கிட்டே இருக்கான். சரி ஏத்தாப்பில் வண்டி இருக்குது, கொஞ்சம் குறைப்போம், குறைச்சிட்டு அப்புறமா ஸ்பீட் ஏற்றுவோம் அப்படின்லாம் இல்லை. அதே கான்ஸ்டண்ட்டு. அந்த இன்ஜின் என்னத்துக்காக ஆகும்? இன்னும் வந்து ஒரு 135 கிலோமீட்டர் இருக்குங்க. 3 மணி நேரம் ஆகணும்னு சொல்லி கூகுள் சொல்லுது. எப்படியும் ஒரு ஸ்டாப்பு போடுவேன் ஏதாவது டீ காஃபி குடிக்கிறதுக்கு. ரொம்ப நேரம் ஓட்ட முடியாது, நம்மளால் கையெல்லாம் வலிக்க ஆரம்பிச்சிட்டு காலையிலேருந்து ரொம்ப. அதான் 4 நாளாக நான் ஒரு நாள் நாக்பூரில் ரெஸ்ட்டு போடணும்னு நினச்சேன். அது கூட முடியாமல் நாங்கள் வந்துக்கிட்டு இருக்கோம். அப்படியே 2 நாள் ரெஸ்ட் இல்லாமல் வந்துக்கிட்டு இருக்கு. உள்ள தேவாவை கூப்பிட்டுட்டேன். அப்போ தான் இந்த நேரத்துக்கு வைப்பாக இருக்கும். பாப்பா இருக்கா? அப்பா வைப்பு என்ன வைப்பு வர்றாரு பாருங்க. ரைட்டு ரைட்டு ரைட்டு. அப்பா ஏன்டா இப்படி பண்ணுற? பின்னாடி வந்து சொருவிடணும் போல இருக்கு. மாடு பாருங்க, அது பாட்டு எனக்கு என்னான்னு கிராஸ் பண்ணுது. மாடை கண்ட்ரோல் பண்ண மாட்டேங்கிறாங்க. இப்போ மாதை தெய்வமாக பாதிச்சா இப்படித்தான் இருக்கும். ரோட்டில் விட்டா அது ஒரு கண்ட்ரோல் பண்ணி அது வளர்க்குற ஓனர்களுக்கு கடிவாளம் போட்டு அவங்கள கண்டிப்பாக ரோட்டுக்கு விடக்கூடாதுன்னு சொல்ல வச்சு. கைஸ், அட்வென்ச்சர். இப்போ என்னாச்சுன்னா நம்ம போயிட்டு இருந்த டீமில் எல்லாம் சரியாக போயிட்டுருக்காங்க அப்படின்னு நினச்சேன். கொஞ்சம் நேரத்தில் ரீச் ஆகிருக்க வேண்டியது. ஒரு 30 கிலோமீட்டரில் ஒரு அண்ணனுக்கு பஞ்சர் ஆகிட்டு டியூப்பு கிழிஞ்சு போச்சான். டியூப் அங்கே எங்கேயும் தேடி பார்த்துருக்காரு, கிடைக்கல. கடைசியில் நம்மகிட்ட சொன்னார், நம்ம வர்ற வழியில் ஒரு கடையில் வாங்கி நான் இந்த இப்போ வச்சுருக்குதுங்க, இந்த இடத்துல வச்சுருக்கேன், டியூப் வச்சுருக்கேன். இது பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, சரியாக தெரியலையா? இதை கொண்டு போகிற வரைக்கும் அவர் அங்கே இருக்கணும். நான் ரூம் அரேஞ்ச் பண்ணுறதுக்காக பேசிட்டு கொஞ்சம் டைம் எடுத்துகிட்டு, அதனால் நானும் இங்கேருந்து கிளம்பி போய்கிட்டு இருக்கேன். எவ்வளோ நேரம் ஆகும் என்ன ஏதுன்னு எனக்கே தெரியாது. அன்றைக்கி லாஸ்ட்டாக நம்ம இங்கேருந்து போகும்போது 10 மணிக்கு, அதாவது 10 மணிக்கு இதே ரூட்டில் நான் ட்ராவல் பண்ணேன். 10 மணிக்கு நம்ம ஆக்ரா போய் சேர்ற மாதிரியே ட்ராவல் பண்ணேன். நல்லா நசன்னு மழை பெஞ்சிட்டு இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கி மழை இல்லை, பரவாயில்ல. ஆனால் கொஞ்சம் அதே மாதிரி டிராஃபிக்கிங்க, அதே மாதிரி அட்வென்ச்சர். நான் சொன்னேன்ல, இசைஞானியை இழுத்து வச்சுக்கிட்டு நான் சரியான ஒரு பீஸ்ட் மோடுக்கு மாற போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, சேம் இப்போவும் அதே மாதிரி தான் பீஸ்ட் மோடுக்கு மாற போகிறேன். இந்த இப்போ தூரல் ஆரம்பிச்சிட்டு டிராஃபிக்கும் கண்டிப்பாக இருக்கும். எந்த ஒரு லாரியுமே குறுக்க பூந்து தான் போய் ஆகணும். இதுதான் கடைசி நேரத்தில் ஒரு அட்வென்ச்சரில். பார்க்கலாம் எப்படி போய் சேர போகுதுன்னு. இப்போ நான் இது ஆஃப் ஆகி போச்சுல, எனக்கு நல்ல வேலை என்னோடய எக்ஸ்ட்ரா ஒரு சாம்சங் ஃபோனை, பழைய சாம்சங் ஃபோனை கொண்டு வந்திருந்தேன். அதை வச்சு இப்போ கூகுள் போட்டாச்சு. தலை நின்றுக்கப்பா, டியூபு வெளியே ஓடிட மாட்டிய? ரைட்டு. ராஜஸ்தானுக்குள்ளே என்ட்ரி ஆகிட்டோம். நம்ம ராஜஸ்தான் உள்ளே வந்தாச்சு. ஒரு ரிவரை தாண்டினா ராஜஸ்தான். அங்கே உத்தரப்பிரதேசம், இங்கே ராஜஸ்தான். ஒரு எவ்வளோ கிலோமீட்டர்? ஒரு 30 கிலோமீட்டரோ 20 கிலோமீட்டரோ ராஜஸ்தானில் ட்ராவல் ஆகும். அதுக்கப்புறம் போயிடும். இது என்னையா வேறுபாடு படுத்தி வச்சுருக்கிய? இதை கட் பண்ணி அங்கிட்டு தள்ளிட வேண்டியதானே, உத்தரப்பிரதேசோடு சேர்த்து கொடுத்துட வேண்டியதானே. இது உள்ளே போகிறதுனால, இல்லைன்னா இந்த ரோடையாவது சுற்றி விட்ருக்கணும். அதுவும் இல்லை. ராஜஸ்தானுக்குள்ளே வந்தோடனே பளிச்சுன்னு இருக்குது பற்றிலா. நாங்களும் ராஜஸ்தானுக்கு போயிருக்கோம்ல அப்படின்னு சொல்லிக்கலாம். நம்ம இங்கே பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான் அப்படின்னு போட்டிருக்கோம். வண்டிகளெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆர்ஜேன்னு இப்போ ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கும். இதை வச்சே நம்ம சொல்லிடலாம் ராஜஸ்தான் வாலா அப்படின்ட்டு. 15 கிலோமீட்டர் இருக்குது. அவங்க பஞ்சராகி நம்ம இருக்கிற நம்ம அண்ணன் மணி அண்ணனும் அப்புறம் வாசனும் இருக்காப்புல, அவங்க 2 பேரும் இருக்கிற இடத்துக்கு 15 கிலோமீட்டர் இருக்குங்க. ராஜஸ்தானாக இருந்தாலும் உத்தரப்பிரதேசம் இருந்தாலும் இந்த மாடு நடு ரோட்டில் படுக்கிறது குறையாது போல இருக்குப்பா. இல்லை என்ன ஏத்தால வேற பாருங்க, ஒருத்தன் வராமல் பாருங்க, ஐபிஎம் போட்டுக்கிட்டு பைத்தியக்காரப்பைய. ஏன்டா இப்படி இருக்கானு பாருங்களேன். அறவைக்காட்டு போய நேராக ஐபிஎம் வேறு. இதில் மயிராண்டி அமைதியாக வரமாட்டான், வர்றது கூட. எங்கே இருக்குது வண்டி? காணோம். என்ன மணினே கலெக்ஷனுக்கு வந்தீங்களா? மணினே கலெக்ஷனுக்கு வந்திய? உண்மையுமே நீங்க கடவுள் தாங்கண்ணா. யாரு சொல்றா? யார? ஏன்னா மணினா சமாளிக்க முடியாத பிரச்சனையா? ஓரமுடப்பா.
அங்கே வா, அங்கே வா. இன்னொரு ஒருத்தர். ஐயா, பின்னாடி ஒரு ஆள் வரும். இங்கே ஓடு, இங்கே ஓடு, இங்கே ஓடு. யாரு டியூப் டயர் இருந்தால் நம்ம 2 பேர் நினைக்கிறாங்கல்ல. ஃபைனலாக வந்திருக்கானுங்க. ஐயோ, 1 மணி நேரமாக அந்த கூத்து நடந்த கூத்தெல்லாம் கேட்டிங்கன்னா சிரிச்சிருவி. அண்ணே மணியனே, இந்த கூத்துக்கெல்லாம் காரணம் மணியனன் தான். அவர் என்ன பாடுபட்டாருன்னு அவருக்கு தான் தெரியும். நாளைக்கு காலையில் சொல்லுங்கண்ணே, இந்த அட்வென்ச்சரை நம்ம நாளைக்கு கேட்போம். இல்லை, அவன் 10 பைசா சம்பாதிக்கிறதுக்கு தான் கடை வச்சுருக்காங்க. ஆனால் இதுக்கு மாட்டி விட்டா எப்படியும் அண்ணன் 200 இல்லை 300 500 கூட கொடுத்துட்டு போவாப்புல. சரி, வருமானம் ஆச்சேன்னு நினைக்கிறானா. அவன் பார்த்துக்கிட்டு உள்ள சுற்றுறான், அங்கே சுற்றுறான். நான் டியூப் வாங்கி கொடுத்தா 3/4 மணி நேரம் ஆச்சு, மாற்ற மாட்டேங்கிறான். கடைசியில் இப்போ தான் மாற்றிக்கிட்டு இருக்கேன். அதுவும் ஆள் கூட்டு வந்து சரியாக மாட்டுவானு என்னன்னு தெரில. ஏன்னா நாளைக்கு காலையில் கம்பெனியில் கொண்டு விட்டுருக்கேன். ஆமாம், இவன் இப்போ உருட்டுற பார்த்தா தெரிய மாட்டேங்க. சரியா இவனுக்கு காரில் லாரிக்கு பண்ணுறவனுங்க. இந்த ஹைவேல இவன் கிடச்சதை செய்கிறதே பெரிய விஷயம். இது வந்து நம்ம ஜான்சிலேருந்து ஆக்ரா போகிற ஹைவே ஃபுல் அண்ட் ஃபுல் லாரிக்கு மட்டும்தான். இங்கே லாரி ராஜ்யம் தானே. சரி, நமக்கு பண்ணுறதே பெரிய விஷயம். இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் நடக்கும்போது எல்லாருமே எக்ஸ்ட்ரா ஒரு டியூப்பை வச்சு கொண்டாங்க. ஏன்னா அதுவும் புல்லட்டு மாதிரி வண்டி கண்டிப்பாக டியூப் வைக்கணும். எவ்வளோ தான் நீங்கள் வந்து புது டயர் எடுத்துகிட்டு வந்தால் கூட அது கண்டிப்பாக மாறும். ஒரு கிளச் கேபிள், ஆக்சிலேட்டர் கேபிள் ப்ளஸ் அந்த டியூப்பு, அது மட்டும் எக்ஸ்ட்ரா வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. அதுவும் ஸ்பார்க் ப்ளக், அந்த 2 இதெல்லாம் வந்து எமர்ஜென்சியாக வைக்க வேண்டியது. இந்த டியூபுக்காகவே அண்ணன் கிட்டத்தட்ட 3 மணி நேரமாக இதே இடத்துல உட்காந்துட்டு இருக்காப்புல. கொசு கடியும் அதுவும் என்னாச்சா பாவம் தான். சரி, ஓகே, நான் டயர்டாயிட்டேன், ரொம்ப டயர்டாயிட்டேன். மணி இங்கே 11 போடு. நம்ம உத்தரப்பிரதேசத்தில் 11 மணிக்கு கூத்தடிச்சிட்டு இருக்கோம். சக்கு 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 சக்கு. இல்லை, ஒழுங்காக கரெக்டுனது கரெக்டாக மாட்டிடல. ஒருத்தனா ரைடு போனாலே பிரச்சனைகள் இருக்கும். 20 பேராக போனால் பிரச்சனைகள் இருக்காதா? அப்படி உள்ள பல பிரச்சனைகள்னால நான் இன்றைக்கி நைட் ரைட் பண்ண போகிறேன். ராஜஸ்தானில் இருக்கிறேன். ராஜஸ்தான், உத்தரப்பிரதேசம் அந்த பகுதியில். அதோ அவன் தான் சொல்லி கொடுத்தான் அந்த இடம் ராஜஸ்தான்ட்டு. அப்பா, அது பயங்கரமாக இருக்குங்க. மோசமான இடம். கொஞ்சம் உஷாராக இல்லைன்னா நிஜாராக கழட்டிடுவாங்க. அந்த மாதிரி இடத்துல நைட் ரைடு. இப்போ மணி என்ன தெரியுமுங்களா? 12:15. அவங்க கிட்டத்தட்ட 2 மணி நேரமாக போராடி இருக்கானுங்க. அவங்களுக்கு உண்மையில் மாட்ட தெரில. டயரை டியூப்பை போட்டுட்டு டயரை கழட்டிட்டானுங்க. கழட்டின டயரை மாட்ட தெரில. இது வந்து ஏபிஎஸ் வண்டி பற்றிலாம் புல்லட்டு நிறைய பேருக்கு அந்த இஷ்யூ இருக்குது. கழட்டின டயரை மாட்ட தெரில. கழுத புயல்களுக்கு இடத்துல உட்காந்துருக்காங்க. எனக்கு தூக்கம் வந்துருச்சுன்னா அங்கிட்ட இப்போ லாரி டிரைவர்ஸ்லாம் குளிக்கிறதுக்கு ஒரு திண்டு போட்டு தான் பார்த்துக்கிடுங்க. அதில் நான் படுத்துட்டேன். தூங்கலை, எங்கே தூங்க? நம்ம தூங்கிட்டு இருக்கும்போதே பிறகு ஏதாவது ஃபோனுக்கிட்ட பிடிக்கிட்டு போயிடக்கூடாதுல்ல. அந்த அளவுக்கு இவ்வளோ நேரம் ஆக்கிட்டானுங்க. என்னத்தையோ ஏதோ பார்த்து பண்ணியிருக்கானுங்க. நான் ஆனால் சேஃபாக தான் போகணும். டிஸ்கெல்லாம் கரெக்டாக மாட்டிருக்காங்களா என்னன்னு தெரியாது. ஒரு 41 கிலோமீட்டர் போய் சேர்ந்துட்டோம்னா நாளைக்கு காலைல ஷோரூமில் கொண்டு விட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்ராவில் ஃபுல் ரெஸ்ட்டு தான். நாளைக்கு ஷோரூமில் கொண்டு விட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். என்னப்பா எவ்வளோ பெரிய கஷ்டம் பார்த்தீங்களா? பாவம் தான். இன்னும் நாங்கள் வீட்டு ரூமுக்கு சேர்றதுக்கு பார்த்தீங்கன்னா 1:30 ஆகிடும். 1:30க்கும் கரெக்டாக கூகுள் குழப்பமாக கூட்டு போதான்னு தெரியல. இந்த பிறகு கூகுள் சுற்றிட்டு கிடக்கு. அட்வென்ச்சர்னால் பயங்கர அட்வென்ச்சர் இல்லைங்க. இந்த லைட்டு போய் பிஎம்டபிள்யூ பாருங்கள். லைட்டு போகிற பற்றிலாம் எவ்வளோ வெளிச்சமாக இருக்குது பாருங்கள். பிஎம்டபிள்யூ லைட்டு இது வந்து ஃபாக் லைட்டு இவ்வளோ தான் இருக்குது. ஆனால் பிஎம்டபிள்யூட ஹெட்லைட்டு வந்து பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். எல்லாருமே ஹெட்லைட்டு கம்மியாக இருக்கும், ஃபாக் லைட்டு தானே அதிகமாக இருக்கும். ஆனால் பிஎம்டபிள்யூவில் மட்டும் இது வித்தியாசமாக இருக்குது. இது ஃபாகு, இது ஹெட்டு. ஃபாக் ஆப்புன்னு கேட்டவா பாருங்க. இது ஹெட்லைட்டு எப்படி ரெண்டையும் சேர்த்து போடும்போது ஜம்முன்னு இருக்கு. வெற்றிகரமாக 3வது முறையாக ஆக்ராவுக்குள் வந்தாச்சு. எல்லாம் மூடியாச்சுங்க. மணி 12:53 ஆகுது. 1 மணி ஆகுது. எவன் திறந்துருப்பான்? தண்ணி பாட்டில் வேறு ரூமில் இல்லைன்னாங்க. அதை வேறு வாங்கணும். எங்கேயும் கிடையாது. வந்தாச்சு. பெட்டு வேசர் ஹாஸ்டலுக்கு ஒன்று கூப்பிட்டு வந்தாங்க. ஆக்ராவில் உள்ள கடைக்கு வந்தாச்சு. சூப்பர். செந்தில்ல பெரிய 3 நாள் கழிச்சு சந்திக்கிறோண்ணே. ரைட்டு, உள்ளே போயிட்டு பார்ப்போம் என்னென்னு. எல்லா பைக் சிஸ்டம் இங்கே இருக்காங்க. எல்லா பைக்கும் வந்துருச்சு. இப்போ எல்லா ஊரில் அங்கங்கே 2 நாளாக வேறு ஊரில் தங்கினது எல்லாமே இங்கே டோட்டலாக வந்துருச்சு.